ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன டே அவுட் vlog தான் பார்க்க போகிறோம். கேர்ள்ஸ் டே அவுட்னு கூட வச்சுக்கலாம். டே அவுட்னு சொன்னோன்னே வேறு எங்கே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளோட டே அவுட் எல்லாமே வந்து டிவோஷனலாக தான் போயிடுச்சு. அது ஒரு சண்டே டைம். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வண்டலூரில் இருக்க குபேரன் கோவிலுக்கு தான் போகலான்னு நான், அம்மா, அத்தை, பாப்பா 4 பேரும் வந்து கிளம்பிட்டோம். சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு கிளம்புனோம். ஒரு 9:30 போல் தான் வீட்டில் இருந்தே கிளம்பியிருந்தோம். ஆட்டோலேயே வந்துட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து இந்த வண்டலூரில் இருக்க இந்த குபேரன் கோவில் வந்து ஒரு 45 to 50 மினிட்ஸ் ட்ராவல் வந்துச்சு. வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு கடையிலே வந்து செப்பலெல்லாம் விட்டுட்டோம். அது வேறு ரொம்ப வெயிலாக இருந்துச்சா, பயங்கரமாக வந்து காலெல்லாம் சுட ஆரம்பிச்சிச்சு. அதனால வேகமாக நடந்து வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டேன். கோவிலுக்குள்ளே போயிட்டு நான் பெருசாக எந்த கிளிப்ஸும் எடுக்கல. அத்தைக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அவங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க சாமியை பார்க்குறதுக்கு. பிகாஸ் ஊர் சைட்லாம் வந்து குபேரன் கோவிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலுக்குமே வரணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. டைம் அமையவே இல்லை. அன்றைக்கி ஏதோ வந்து சடனாக பிளான் பண்ணி 4 பேரும் வந்து கிளம்பி வந்தாச்சு. இந்த மாதிரி சடனாக போடுற பிளான்ஸ் தான் வந்து சக்ஸஸ் ஆகும். நம்ம போகணுன்னு ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணிலாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த பிளான் எப்படியாவது சொதப்பிடும். அப்புறம் அப்படியே குபேரன் கோவிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 2-3 கோவில் இருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்தது வந்து அந்த அரைக்காசம்மன் கோவிலுக்கு தான். இந்த கோவிலில் வந்து 108 அம்மன் வந்து வச்சுருக்காங்க. நம்ம அந்த கோவில் அப்படி சுற்றி வரும்போதே வந்து நம்ம எல்லா அம்மனையும் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில் போகலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கோவிலில் நான் அன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக பார்த்தது என்னென்னா, அந்த கோவிலில் வந்து ஒரு ரோபோட்டிக் யானை வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே நிஜமான யானை மாதிரியே இருந்துச்சு. அந்த கண்ணோட மூமெண்ட்டு, அது தும்பிக்கை ஆட்டுறது எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வச்சுருந்தாங்க. பாப்பா அது கூட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது கூட வந்து நல்லா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு நிஜமாலே நானுமே வந்து நிஜ யானை தான் வச்சுருக்காங்க போலன்னு நினச்சா, அப்புறம்தான் வந்து அது ரோபோன்னே வந்து கண்டுபிடிச்சோம். அந்தளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கோவிலில் அந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த குபேரன் கோவிலுக்கு லெஃப்ட் சைடே வந்து ஒரு சாய்பாபா கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போனோம். அது எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 11:30 12 ஆகிடுச்சுங்கிறதுனால கடகடன்னு வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. டக்கு டக்குன்னு போய் எல்லா கோவில்லையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் ஃபாஸ்ட்டாக. நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்து கோவிலுக்கெல்லாம் போவீங்களா? அப்படி போனீங்கன்னா எந்த டைமுக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்புவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியிலலாம் வந்து நிறைய பொருள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் தேவைப்படுதான்னு பார்த்தோம். பட் ஆனால் எல்லாமே ரேட் ஹெவியாக சொன்னதுனால எதுவும் வாங்கல. அப்படியே திரும்பி இன்னொரு ஆட்டோ போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye.